வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி நினைக்கிறனோ 14ஆம் தேதி புதன்கிழமை ஒரு டிக்டாக் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன் நான். அதாவது டிக்டாக்ல எப்படி மனநோயாளிகள் இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக. டிக்டாக்ல இல்லை, ஃபேஸ்புக்ல தான் சில மனநோயாளிகள் இருக்குது. என்னென்றால் இந்த ஃபேஸ்புக்ல அசிங்கமான வார்த்தைகள் அதில் போடல. அது கல்ல ஃபேஸ்புக் தெரியும், சனம் பார்க்காது. பட் நல்ல எங்களுடைய படங்களோட இருக்கிற முகப்புத்தகம், அதாவது எங்களுடைய படங்களோட இருக்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல நல்ல விடயங்களை தான் எழுதலாம். அல்ல சும்மா வெண்ணமா ஏதாவது எழுதலாமே ஒழிய மற்றபடி எனக்கு தெரியல அந்த ஃபேஸ்புக்கில் இப்படி டிக்டாக்கள் மாதிரி அசிங்கமான வேலையில செய்யலாம்னு எனக்கு தெரியல. ஃபேஸ்புக் நான் நினைக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணினா ஃபேஸ்புக் உடனே இதை அடிச்சிடும். ஆனா பாத்தீங்கன்னா டிக்டாக்ல அந்த மாதிரி இல்லை. டிக்டாக்ல தனிய மனநோயாளிகள் சஞ்சரிக்கிற இடம் தான் டிக்டாக். எந்த வரையறையும் இல்லை. அதாவது ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லுவார்கள். சமூகம் சார்ந்த எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லை. நீங்க விரும்பின மாதிரி வீடியோ போடலாம். அதுக்கு நான் நேற்றைய தினம் தன்னோட வீடியோ போடுறேன். அப்ப ஜோந்தன் ஒன்று பேர் எடுத்தாங்க. அண்ணா நீங்க சொல்றது 100% சரி, 100% சரியான விஷயம் தானே நீங்க சொல்றீங்க. இதுல எந்த இதுவும் இல்லை. 100% நீங்க சொல்றது சரி, நானும் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறேன் என்று எனக்கு நேற்று ஒரு 1-2 இது வெண்ணி மைந்தன் டிக்டாக் அதை எழுதுல 1-2 எனக்கு நான் போய் பாரு போவேன்னா. அப்ப நான் போய் பார்த்தேன். போய் பார்த்தால் அதுல வன்னி மைந்தன் இப்ப சரி உண்மையாவே ஆள் சாதம் மண்டை பிசைன மாதிரி படு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டே மாதிரி கிடக்குது. அது உண்மையாவே அந்த சமூக ஊடகங்கள் உங்களை பைத்தியக்காரங்கள் ஆக்கிரும். அதாவது எங்களுக்கு அது விளங்கல என்றால் இது சம்பந்தமான ரிசர்ச் ஸ்டடீஸோ அல்லது ரிசர்ச் பேப்பர்ஸோ இல்ல. சமூக ஊடகங்கள் எப்படி ஒரு மனநோயை தூண்டும், எப்படி ஒரு மனநோயாளியாக மாற்றும் இந்த சமூக ஊடகங்கள் என்ற சம்பந்தமான ரிசர்ச் ஸ்டடீஸ் குறைவு. சரியான கூகுள் ஸ்காலர்ல போய் பாருங்க. I don't think that there are enough studies on this kind of social experiments. சரிதானே? இந்த மாதிரியான ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இஸ் வெரி ரேர் இன் கூகுள் ஸ்காலர், ஐ கெஸ். கூகுள் ஸ்காலர்ல அப்படி கூகுள் ஸ்காலர் அண்டி இருக்கு. நான் சொல்லி போடுவேன், இப்படி சொல்லி போடுறேன். கடைசி அவங்க இதையும் பற்றி விசாரணைவாங்க. ஸோ கூகுள் என்ற சர்ச் இன்ஜின்ல இன்ஜின் எங்க போக வருது அப்படிப்பட்ட கேஸ்கள் தான். ஸோ கூகுள் அண்ட் அடிச்சிங்க என்றால் அதுல போய் கூகுள் ஸ்காலர் அண்ட் அடிங்கோ, SCHOLAR, திருப்பியும் கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் கொண்டே உங்களை விடும். அதுல ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு சோஷியல் இம்பேக்ட் ஆன் இம்பேக்ட் ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு சோஷியல் மீடியா இம்பேக்ட் ஆன் சோஷியல் அவுட்கம்ஸ் அப்படி அடிச்சு பாருங்க. அதுல கணக்கு சோஷியல் மீடியான்னு அடிச்சாலே வரும். சைக்காட்ரி அண்ட் சோஷியல் மீடியான்னு அடிச்சிங்கன்றாலே அல்லது சைக்காட்ரி சோகாட்ரி ஸ்பெல்லிங் சொல்றது இருக்கு. PSYCHIARTRY அல்லது சைக்கியாட்ரி அல்லது சைக்காட்ரி அல்லது சோஷியல் மென்டல் இல்னஸஸ் அண்ட் சோஷியல் மீடியான்னு அடிச்சு பாருங்க. கொஞ்சமான ரிசர்ச் ஆர்டிகிள் வேறு. அதுல மோஸ்ட் சைட்டட் ஆர்டிகிள் தான் பாக்குறேன். சரி, அது நான் ரிசர்ச் எங்களோட வேலையில் தானே. ஸோ வில் டூ இட். இளங்குமரன் மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் கைகிறது முட்டாளிலே. எனக்கு கூகுள் ஸ்காலர்ல ராமநாதன் அர்ச்சுனான்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டிகிள் சைட் பண்ணப்பட்ட ஆர்டிகிள் 10-12 மேலே இருக்குது. சரிதானே? ஸ்ரீலங்காண்ட நேஷனல் கோல்ட் அவார்ட் என்னோட ரிசர்ச்சுக்கு இருக்குது. நான் எல்லாம் விட்டுட்டேன், படிப்பெல்லாம் விட்டுட்டேன், வேற பிரச்சனை. பட் ஆனால் படிச்சவனுக்கு விளங்கினா தெரியுது. அதாவது நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் NRCயால தந்த நேஷனல் கோல்டு அவார்ட் ஃபார் சைல்டு இன்ஃபேண்ட் அண்ட் சைல்ட் ஃபீடிங். என்னோட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். நான் போய் சொல்றேன்னா கூகுள் ஸ்காலர்ல போய் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அர்ச்சுனா இன்ஃபேண்ட் ஃபீடிங் அண்ட் அடிச்சிங்கன்றாலே இந்த ஆர்டிகிள்ஸ் வரும். நான் புதுசு ரகசியம் செய்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வரும். சரி, அது நான் கிடைக்க விரும்பல. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வருவோம். ஸோ சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரியான ஒரு விரக்தித்தன்மை உண்டு. ஒரு எந்த நேரமுமே இப்ப சில பேர் எனக்கு சொல்லிச்சுன்னா டாக்டர் நீங்க சோஷியல் மீடியா பைத்தியம் தம்பி. நான் ஃபேஸ்புக்ல இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஃபேஸ்புக்ல இல்ல. துப்புரவாகவே எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்க இருக்கிறேன். ஸோ அதுல இருந்து விளங்கணும் சோஷியல் மீடியா பைத்தியமே. சோஷியல் மீடியாவால பாவிச்சு தன் டார்கெட்டை முடிக்கிறவன் யாருன்றத நீங்க விளையாடணும். நான் இப்ப ஃபேஸ்புக்ன்ற சோஷியல் மீடியாவிலயோ இன்ஸ்டாவில ப்ரொஃபைல் இருக்கு, ஒரு போஸ்ட் கூட போட்டது இல்லை 2 வருஷம். டிக்டாக்ல ப்ரொஃபைல் இருக்குது,
ஒரு வீடியோ கூட இந்த வரைக்கும் அப்லோட் பண்ணது இல்லை. இடைக்குள்ள ஒன்று இந்த கேப்கட்ல எடிட் பண்ணி ட்ரையல் பண்ணீங்களா, அது அப்படி ஆட்டோ அப்லோட் ஆக முடியும், மற்றபடி எடிட் பண்ண இல்லை. அதே நேரத்தில் இந்த ஃபேஸ்புக்ல சோஷியல் மீடியாவிலையும் இல்லை நான் இருக்கிறது. ஆக இதுல மட்டும்தான் யூடியூப்ல தான். பிகாஸ் இது சோர்ஸ் ஆஃப் இன்கம், என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதோட என்னுடைய கதைகளை வழியால பொதுமக்கள் விளங்கி கொள்ற அளவுக்கு கதைக்கிறதுக்கு, அரசியலை பரப்புறதுக்கு நான் இந்த சோஷியல் மீடியா யூடியூப்பை தான் நான் பாவிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வாங்க ஒரு வீடியோன்னு போப்போம். பாவம் முதல் எங்கட வன்னி மைந்தன் ஐயா என்ன செய்யறாரு ஒரு வீடியோன்னு பாப்போம். Boyfriend, pick me now. Love, I am your love. Come on, come on. Hello, my boyfriend, pick me now. Love, I am your love. Come on, come on. America navida, agadana ponnida, idu en kanavida, naan tham ponnida. I'm so happy that I am a very beauty that. Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. நான் பாட்டு பாடுறேன், நான் தேடுறேன், எனக்கு கண்ணுதான் பீச்சில் தான் நடத்த போறேன். என் திருமணம் தான், ஏய் திருமணம் தான். Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. மனசியா போக போறேன் மணமகனே, மணக்க போறேன் ஜாலி தான், ஜாலி தான். I'm so happy தான். Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. கப்பல் ஏறி கடலில் போக போறேன், கணவனை தான் கொஞ்ச போறேன். கணவனை தான் கொஞ்ச போறேன். Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. இது தாண்டா சந்தோஷம், டேய் டேய் இது தாண்டா சந்தோஷம். This is so happy, hey hey hey, this is so happy. Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. Hello my boyfriend, pick me now. Oh love, I am your love. Come on, come on. இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் நேற்று எனக்கு ஜோந்தன் சொல்லிச்சு, அண்ணன் போய் பாருங்கோ இதோட ப்ரொஃபைல்ல இருந்து நான் போய் பார்த்தேன்னு எதிர்ச்சியாப்பட்ட ஒரு வீடியோ உண்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யார் இவர் இந்த வன்னி மைந்தன். ஒரு காலத்துல அர்ச்சுனா ராமநாதனை வந்து வச்சு கொண்டு ஒரு கொஞ்சம் காசு உழைச்சேன். நல்ல தம்பியோ அண்ணியோ என்னவோ தெரியாது, முகத்தை எல்லாத்தையும் தான் காட்டாம இருந்து கடைசியா முகத்தையும் காட்டி இந்த டிக்டாக்களுக்குள்ள எனக்கு என்னன்னு தெரியாம நானும் போய் இந்த டிக்டாக்ல இருந்து கதைக்க வலிக்கிட்டு சனத்துக்கு அரசியல் படிப்பிக்க டிக்டாக்ல வலிக்கிட்டு இவர்களோட வச பாடல்கள் வச பேச்சுகள் எல்லாத்தையுமே கேட்டு கொண்டு வந்து இப்படி பம்பல் இந்த வன்னி மைந்தன் என்கின்ற நபரோட நடந்தது. சோ அப்புறம் நான் தூக்கி அடிப்பேன் நான் அவருக்கும் பேசி அவருக்கும் இந்த ஏதோ மயிராண்டியோ ஏதோ ஒன்று பேசி அதையும் வந்து இவங்களை எடிட் பண்ணி போட்டு இன்னும் அந்த நேரில் இது ஒரு பம்பளா இருந்தது. பட் எனக்கு அந்த நேரங்களில் இது தெரியாது டிக்டாக் கொண்ட என்ன, இதுல சைக்காட்ரி பேஷன்ஸ் முழுக்க வந்துதான் இங்க இருக்கிறாங்க இதுன்றது எனக்கு அந்த நேரங்களில் தெரியாது.
ஸோ டிக்டாக்ல மட்டுமில்லை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில சமூக ஊடகங்கள்ல முக புத்தகங்கள்ல கூட தங்களை பற்றி போஸ்டர்ல போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார் லண்டன்ல, அவர் தன் மனசியை பற்றி தான் வடிவ ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டு போய், இந்த மனசின் அழகு என்ன, வடிவு என்ன, இந்த மனசின் அது என்ன இது என்னண்டு தட்ட மனசி எப்படி கட்டுப்பிடிச்சால் எப்படி இருக்கும், முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும்னு நெடுக தட்ட மனசி தான் தன் மனசி. இப்ப உண்ட வடிவா சொல்றேன் நானடா, இதுல பிஹெச்டி முடிச்சால் சரிதான், இதை பாவிச்சு 3 மாதத்துல பார்லிமெண்ட் போனால் அவை நான் சொல்றதை கேளுங்க, தயவு செய்து தயவு செஞ்சு கேளுங்க. என்னடா, இப்ப நாங்கள் சமூக ஊடகத்துல போய் நின்று கொண்டுதான் எங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஹாப்பி பர்த்டே டார்லிங் சொல்றோம்டா, தட் மீன்ஸ் வீட்டுல ரெகக்னேஷன் இல்லை. அதுதான் அர்த்தம். இந்த ரியாலிட்டியை வடிவா விளங்கி கொள்ளுங்க. சமூகம் நான் எப்பயாவது பார்த்துருவீங்களே, நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேருக்கும் ஒய்ஃப் மேருக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டி மேருக்கும் நான் சமூக ஊடகத்துல போய் ஹாப்பி பர்த்டே போட்டு கொடுக்கறது இங்கே அகண்டுக்கிறீங்க நீங்க இல்லை. உங்களுக்கு விளங்கிட்டோம். என்னடா, எனக்கு அந்த மாதிரியான தேவை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய சகோதரங்கள் அவை வைக்கலாம், ஒரு அண்ணா ஹாப்பி பர்த்டே டு யூ போடுறோம்ன்றது வேறு. தூரத்துல இருக்கிற அண்ணாக்கு அல்லது தூரத்துல இருக்கிற அக்கா ஒரு ஆளுக்கு அக்கா ஹாப்பி பர்த்டே டு யூ அவருக்களால மெசேஜ் இருக்கலால போடுறது வேறு. ஈவன் அவட்ட ப்ரொஃபைல்ல போய் ஹாப்பி பர்த்டே டு யூ அக்கா, ஹாப்பி பெஸ்ட் டேஸ், பிளாஸ்டர் டேட் ஒரு மெசேஜ் போடுறது வேறு. ஆனா மனுஷியும் மனுஷன் இப்படி பக்கத்துல இரவு தெரியல, அது எவ்வளவு ஒன்றா இருந்தோம் இல்லையோ தெரியல. பட் ஒரு வீட்டுல இருக்கிற ஆக்கள் விடிய எழும்பி மனுஷிக்கு ஒரு பாட்டு ஒன்று அடிச்சு ஹை லவ் யூ டார்லிங், சும்மா டார்லிங், அந்த டார்லிங் நம்ம உதேசி முதல்ல வீட்டுல இருக்கிற மனுஷிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்றா. ரெண்டாவது மனுஷிக்கு ஒரு கேக் ஒன்று வேண்டிக் கொண்டே வெட்டி ஹாப்பி பர்த்டே ஒரு படத்தை போடு, பரவாயில்ல. அதை விட்டு போட்டு இங்க வந்துதான் ஹாப்பி பர்த்டே டு டார்லிங், என்ன வழி நீ இல்லாம நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. சமூக ஊடகத்துல வந்து ஒரு ஆள் என்ன வழியே நீ இல்லாம இல்லையண்டா அதன் அர்த்தம் சரி நய சேர்த்து துளையன்றான் அர்த்தம். அதை நான் நீங்க அதை ரியாலிட்டியா பார்த்துருப்பீங்க. நல்ல கப்பல் அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு நாங்கள் படம் பார்க்க வந்தாங்க என்னுடைய பர்த்டேக்கு அப்படிதான் போட்டோ போடுவாங்க. வீட்டுல வங்குரோத்தா இருக்கிறது தான் சமூகத்துக்கு காட்டுறதுக்கு. அதுதான் சொல்றது சோசியல் மீடியா. சமூகத்துக்கு காட்டுறதுக்கு என் செல்லக்குட்டி டாலிங்க ஹாப்பி பர்த்டே, அது நான் வீட்டை சொல்லிட்டேன். அதை நீ வீட்டுல சொல்லி வீட்டுல கதைச்சு செய்ய வேண்டியதுகளை நாளைக்கு அதுகளையும் போடுவியல் போல கிடக்கு. சோ இன்றைக்கு இது நான் பார்த்த ஒரு விதமான சமூக ஊடக மனநோயாளி ஒருவருடைய பதிவு இதுதான். விளங்குங்க, இது வந்து சமூகம் எங்களை பார்க்குதுன்றதை தாண்டின ஒரு மனநோய். அதாவது இந்த விடயத்தை வழங்கப்படுறவங்களுக்கு மனநோய் என்றா என்ன என்று நீங்க எல்லாரும் கேட்பீங்க. மனநோய் என்றது இட்ஸ் நாட் மெஷரபிள், இட் நாட் டயக்னோசபிள் ஆல் தி டைம், ரைட்? எல்லா நேரமும் டயக்னோஸ் பண்ணக்கூடியதாக இல்லை. டிப்ரெஷனா, மைல்ட் மாடரேட் சிவியர், சிசோ அஃபெக்டிவ் டிசார்டரா, சிசோஃப்ரினியாவா, அல்லது வந்து பைபோல் அஃபெக்டிவ் டிசார்டரா, மேனியாவா, டிப்ரெஷனா, அல்லது வந்து சைக்காலஜிக்கல்ல டிப்ரெஷன்லையும் இருக்கு. மைல்ட் மாடரேட் சிவியருக்கு பிறகு சிசோஃப்ரினிக் டிப்ரெஷன் மாதிரி அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனா எல்லாம் என்ன கேட்பீங்க. அப்படி எல்லாமே டயக்னோஸ் பண்ணலாம். சமூகத்துல இட்ஸ் ஸ்பெக்ட்ரம். நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓட்டிசம் என்றால் அந்த ஓட்டிசம் என்ற நோயில குழந்தை பிள்ளை 1% ஓட்டிசத்தோடையும் ஒரு ஆள் இருக்கலாம், 100% ஓட்டிசத்தோடையும் ஒரு ஆள் இருக்கலாம். தட்ஸ் a spectrum disorder. அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள that particular person or patient can fall at any point. சைவர்ல இருந்து 100% எனி பாயிண்ட்ல விடலாம். அது மாதிரி சைக்காட்ரிக் பிரச்சனையும் இட்ஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் என்றா 0.1% சைக்காட்ரிக் பிரச்சனையும் இருக்கலாம், 99.9% சைக்காட்ரிக் பிரச்சனையும் இருக்கலாம். சில வைத்தியர்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, பொது மேடைகள்ல வந்து நாங்கள் சைக்காட்ரிக் பேஷனுக்கு ட்ரீட் பண்ற நாங்கள் இதெல்லாம் கதைக்கினோம். வந்து ஏன் அப்படி கதைக்கினமா இருந்தால் மற்றால தங்களுக்கு விழுந்த அடியை கொடுக்குறது. அதாவது தங்களை கள்ளனண்டு சமூகம் சொல்லிக்குது. சோ நாங்க கள்ளனண்டு சொல்லிட்டோம்ன்றத கள்ளன் இல்லை என்று காட்டுறதுக்கு தான் அந்த கதை. இன்னொரு ஆளு பைத்தியக்காரன் என்று சொல்றப்ப நாங்க செய்யறவங்க எங்களோட கருத்துக்களை ஒத்து போகாத ஆக்களை சொல்றோம் பைத்தியக்காரன் மாதிரி அவன் சொல்றது விளங்கு இல்லை என்று எங்களுடைய கருத்துக்களை ஒத்து போகாதாக்கள், எங்கண்ட வைப்ரேஷன்ல இருந்து திங்க் பண்ண இல்லாதாக்கள். நாங்கள் இன்னொரு படிச்சவண்ட புத்தி உள்ளவண்ட வைப்ரேஷனுக்கு போய் திங்க் பண்ணிடலாம். அது மூளை
வெவ்வேறான வைப்ரேஷன்ஸ் இருக்கு. எங்கள்ட திங்கிங் கெப்பாசிட்டி, ப்ராசஸிங் கெப்பாசிட்டி, கம்ப்ரிஹென்சிவ் கெப்பாசிட்டி அதெல்லாம் வித்தியாசம் ஒவ்வொரு ஆளு. ஸோ இப்ப இந்த சமூக ஊடகம், இந்த டிக்டாக்ன்றது இப்படி ஒரு மனநோயாளிகளை சமூகத்தில் உருவாக்குதுன்றது. இரவு பகல் காலம் எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் இந்த டிக்டாக்ல ஏதாவது ஒன்று எடிட் பண்ணி போட்டு லைக் எடுப்போம் அதை எடுப்போம் கடைசி இதையும் காட்டி இப்படித்தான் வீடியோ போடுற அளவுக்கு இந்த டிக்டாக் கொண்டு வந்து எங்களை குடும்பத்தை வச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது, உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள் யாராவது டிக்டாக் பாவிக்கணும்னா டேக் த போன் அவே. மேபி வைஃப், மேபி ஹஸ்பண்ட், மேபி பிள்ளைகள், மேபி வயசு போனாங்களா கூட இருக்கலாம். இஃப் எனிபடி, நான் அடுத்ததா ஒரு வீடியோ போட போறேன். ஒரு வயசு போன கிள்ளாடு எப்படிப்பட்ட ஒரு காவாலித்தனமா தமிழீழத்தையும் நாசமாக்கி கொண்டு இந்த டிக்டாக் வேர்ல்ட்ல இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் போட போறேன். நான் உங்களுக்கு ஒரு சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். இதை கேட்கணுமெண்டு எந்த சட்டமும் இல்லை. ராமநாதன் அர்ச்சுனா சொல்றபடியா நாங்க கேட்கணுமெண்டது தாண்டி இந்த வீடியோ நான் போடல. திங்க் பண்ணுங்க, உங்களோட வீட்டுல யாராவது இப்படி இருந்தா ப்ளீஸ் டூ சம்திங். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.